கர்த்தர் பிரசன்னம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா கை தட்டுறாங்க, கூச்சல் போடுறாங்க. நானா இந்த ஜெபத்தில் அதீதமான ஒரு விடுதலை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய இன்னர் மேன், உள்ளார்ந்த மனுஷனில் நல்ல ஒரு ஃப்ரீடமை நீங்கள் உணர முடியும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆமேன் இந்த ஆவில் நிரம்பி ஜெபிக்க தெரியல, அபிஷேகத்தை நிரம்ப முடியல அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் அதை குறித்ததான ஒரு சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் வந்து கேளுங்க. ஆமீன். ஆவில் நிரம்புது என்னது, ஏன் அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை பேசுறது ரொம்ப முக்கியமா அப்படின்லாம் கேள்வி இருந்துச்சுன்னா வந்து கேட்கணும். அல்லேலூயா. நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் வாழ்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வீங்க, அழுதே வாழணும். அல்லேலூயா. அபிஷேகத்தில் எப்போ நீங்கள் தொடப்படுறீங்களோ, நிரப்படுறீங்களோ, அதில் வளரணும். ஆமென். அதை வாஞ்சிக்கணும். அது வளர 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 ஆமென் ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை பார்க்க முடியும், வெற்றியை பார்க்க முடியும். அதுக்குன்னு பிரச்சனையே இருக்காதா பாஸ்டர்? இருக்கும். ஆனால் அதை நீங்கள் பார்க்குற விதமே மாறிடும். அதை நீங்கள் பார்க்குற விதம். அல்லேலூயா. இப்போ வந்து கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி தெரியும்? கருப்பாக தெரியும். காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, கூலிங் ஸ்டிக்கர். உள்ளே போய் உட்காந்து அங்கே உள்ளேருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ பயங்கரமாக வெயில் அடித்தாலும் உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? எல்லாம் கூலாக இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி தெரியும் சொல்லுங்களேன்? எல்லாம் கூலாக, எல்லாம் கூலாக இருக்குதாங்க அப்படின்னு. வெளியில் பார்த்தா அப்படியே குழுகுலுன்னு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கும் குழுகுலுன்னு இருக்கும். அந்த கண்ணாடி வழியாக நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கும்? பயங்கர வெளிச்சமாக இருந்தாலும் அந்த வெளிச்சம் உங்கள் கண்களை பாதிக்காது. அப்படியே கொஞ்சம் கூலாக இருக்கிற மாதிரி, அந்த கிளைமேட்டே மாறின மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குது? உச்சி வெயில் மண்டையை புழக்கிற மாதிரி இருக்குதா? பாப்பா சொல்கிறேன், உச்சி வெயில் மண்டையை புழக்கிற மாதிரி இருக்குதா? பயங்கர கொடுமையாக இருக்குது. நடக்க முடியல ரோட்டில், ரோடு சுடுது, பயங்கரம் தாகம் அடிக்குது, ஒருத்தன் மயங்கி உழுகுறான். அங்கே சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கண்ணாடி வழியாக நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி தெரியுது உங்களுக்கு எல்லாமே? ஆமாம். நம்ம வந்து இந்த 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கூலிங் கிளாஸ் வாங்கி இந்த ஆயிரக்கணக்கான ரூபாய் போட்டு பயங்கரமான கூலிங் கிளாஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தாலே அப்படியே ஒரு வித்தியாசமாக தெரியும். வேறு உலகமே அந்த வெளியில் பார்க்குற காட்சி ரொம்ப கூலிங்காக கண்ணுக்கு இதமாக தெரியும். ஆனால் கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தா வேறு மாதிரி தெரியும். அப்போ ஆவியில் அபிஷேகத்தை நிறைஞ்சு நீங்கள் ஆராதிக்கிற ஒரு நபராக நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பார்க்குற விதம் மாறிடும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படி நீங்கள் எப்படி நீங்கள் ஆவியில் நிரம்பி பார்க்குறீங்களோ கொஞ்ச நாளில் சூழ்நிலைன்னு அதே மாதிரி மாறிடும். கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தாலும் அந்த சூழ்நிலை எப்படி அபிஷேகத்தை நிறைஞ்சு பார்த்தீங்களோ அதே போல் சூழ்நிலை